ஹாய் காய்ஸ், ஸோ வெல்கம் டு ரீவைர் வித் எட். ஐம் டாக்டர் எட்வர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம சீரீஸ் ஒன்னோட ஃபைனல் எபிசோட் பார்க்க போகிறோம். தட் இஸ் நோன் அஸ் ஃபீட் ஃபார்வர்ட் வெர்சஸ் ஃபீட்பேக் மெக்கானிசம். யா கைஸ், நம்ம ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரெயின் ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயத்த பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. செகண்ட் வந்து ரியாக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம், அது ரியாக்ட் டு இந்த மெக்கானிசம் தான் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபீட் ஃபார்வர்ட் மெக்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட நம்ம பிரெயின் வந்து நம்ம என்ன ஆங்கிள் வைக்க போகிறோம், என்னென்ன மசில்ஸ் இன்வால்வ் ஆகுன்றது முன்னாடியே கால்குலேட் பண்ணிடும். ஒரு ஜம்ப் பண்ணுறோம் இல்லை ஒரு பால் த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். பிகாஸ் ஃபீட் ஃபார்வர்டுன்றது வெரி ஃபாஸ்ட், ஆட்டோமேட்டிக் அண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம புதுசாக ஒரு மூவ்மெண்ட் பண்ணல, ஆல்ரெடி பண்ணதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். கிளினிக்கலாக பார்க்குறப்போ சில பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் பண்ண சொன்னால் அதிக அளவுக்கு பண்ணுவாங்க, சில பேர் ரொம்ப கம்மியாக பண்ணுவாங்க. அதை நம்ம அண்டர் ஷூட்டிங் இல்லை ஓவர் ஷூட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மெடிக்கல் டேர்மில் சொன்னால் இதுக்கு போய் டிஸ்மெட்ரியா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபீட்பேக் மெக்கானிசம். ஸோ ஃபீட்பேக் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெட்டான ஃப்ளோலிங் நடந்துகிட்டு இருக்கீங்க, சடனாக ஸ்லிப் ஆகிட்டிங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் போஸ்டர் வந்து மாடிஃபை பண்ணிப்பீங்க. ஸோ அதான் வந்து ஃபீட்பேக் மெக்கானிசம். ஒரு ட்ரேல ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு போகிறீங்க, சடனாக டில்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ரிஸ்ட்டை வந்து மாடிஃபை பண்ணி அடாப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த போஸ்டர் மாற்றுறதுமே ஃபீட்பேக் மெக்கானிசம். இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்போ சடனாக ஒரு டேர்ன் பண்ணுறாங்க, ஒரு பிரேக் அடிக்கிறாங்கன்னா நம்ம பொசிஷனை மாடிஃபை பண்ணி திருப்பி நம்ம அப்ரேட் பொசிஷனுக்கு கொண்டு வரதுமே ஃபீட்பேக் மெக்கானிசம் தான். ஸோ காய்ஸ், ஸோ மெயின் டேக் அவே ஃப்ரம் திஸ் எபிசோட் பார்த்தீங்கன்னா ஃபீட் ஃபார்வர்ட் இஸ் அ ப்ரெடிக்டிவ் அண்ட் ஃபீட்பேக் இஸ் அ ரியாக்டிவ். ஸோ நம்மளோட எபிசோடு 5 எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ இதான் நம்ம சீரீஸ் 1 ஃபைனல் எபிசோட். ஸோ 5 episodes நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. I've got lot of comments and suggestions, so thank you for that. So guys, thank you for tuning into Rewire with that, and stay tuned for the upcoming new series 2. So thank you guys, thank you so much.